உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரம்லான் கரீம். எல்லாருக்கும் நல்லபடியாக நோன்பு போயிட்டுருக்குங்களா? எனக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். வெயில் வெப்பத்துலேருந்து நம்ம அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆமீன். எல்லா ஊர்கள்லேயும் வெயில் எப்படி இருக்குது? எங்கள் ஊரில் மிதமாக போதுமான அளவு இருக்குது, அதிகம்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா லேசாக்கி கொடுத்துருக்கான். மீதி உள்ள நோன்பையும் நல்லபடியாக நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம அனைவரையும் நோன்பு பிடிக்க வல்ல ரஹ்மான் கிருபை செய்யணும், ஆமீன். ஒரு பதிவை சொல்லிக்கிறேன். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவரும் தகுந்த காரணம் இல்லாமல் நோன்பை விடாதீங்க, விடவும் கூடாது. நோன்பை விடுறதுக்கு 4 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் நோன்பை விடலாம். அவங்களுக்கு அந்த சலுகை கொடுத்துருக்கான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் இந்த அற்புத மாதம் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசு. இந்த அற்புத மாதத்தில் நம்மளை நன்மைகளை அள்ளித்தரான். அந்த மாதத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சலுகை கொடுக்கப்பட்ட அந்த 4 நபர்கள் யாரென்றால், பயணிகள், வயதான நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், ஹைலு நிஃபாஸுடைய பெண்கள். இவர்கள் மட்டும்தான் நோன்பு விடுறதுக்கு சலுகை கொடுத்துருக்குறவங்க. இதில் 3 நபர்கள், இந்த 3 நபர்கள் பாலூட்டும் தாய்மார்கள், ஹைலு நிஃபாஸுடைய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மூவருமே நோன்பு இந்த மூவருக்குமே நோன்பு கலாவாக இருக்கும். அவங்களுடைய கடமைகள் முடிந்தவுடன் அந்த நோன்பை எடுத்து வைக்கணும். நோன்பின் சட்டங்கள் நிறைய இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இஸ்லாம் நண்பர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபஸ்ட் நாள் நோன்பிற்காக தான் இந்த ப்ரிப்ரேஷன் ஃபுட்டு நான் செய்துட்ருக்கேன். அன்றைக்கி எடுத்த விலாக் தான் இது. சஹர் டு இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சஹருக்கு மீன் சமைச்சோம். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு சஹருக்கு மீன் குழம்பு தான் செய்கிறது. அதே போல் தான் செய்து வச்சுட்டு இஃப்தாருக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு இஃப்தாருக்கு இந்த டிஷ் செய்துட்ருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னா, ஆனியன், ப்ரெட்டு, பாயில் பண்ண எக்கு, பொட்டேட்டோ, இவ்வளோதாங்க. இதை வச்சு தான் இந்த டிஷ் நான் செய்ய போகிறேன். ஆனியனை எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஆனியன் 4 எடுத்திருக்கேன். அதுலேயே ப்ரெட்டு பீஸு ஒரு 5 எடுத்து தண்ணியில் முக்கி பிழிஞ்சிட்டு அதிலே பிசைஞ்சு விட்டுருங்க. 2 எக்கு எடுத்திருக்கேன், அவிச்ச எக்கு. அதில் நல்லா திருவி விட்டுருங்க. இதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப சால்ட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. மல்லி இலை இல்லை என்கிட்ட, அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை கையில் நல்லா ஆயில் தடவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இது என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா, எக் ப்ரெட்டு பொட்டேட்டோ லாலிபாப். இது ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய. சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மெத்தடில் செய்து கொடுங்க. சிக்கன் லாலிபாப் சாப்பிட்ருப்பீங்க, இது ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாலிபாப்புக்கு குச்சி ரெடி பண்ணோம். அதுக்கு தான் இந்த பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் நான். இது நல்லா ஸ்லைஸாக மீடியமாக இதை மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் உப்பு போட்டு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துருங்க. அதை ஆற விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் கார்ன் பவுடர் கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க.
பிரெட் கிராம்ஸு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் பிரெட் கிராம்ஸு நான் வீட்லேயே செய்திருக்கேன். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த லாலிபாப்புக்கு இந்த பொட்டேட்டோ தான் ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை இந்த பால்ஸில் செட் பண்ணி கார்ன் பவுடரில் அப்படியே நம்ம வந்து முக்கி, செகண்டாக வந்து நம்ம பிரெட் கிராம்ஸில் ஒரு பெரட்டி எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். இதான் வெஜிடபிள் காரமான பிரெட் எக் பொட்டேட்டோ லாலிபாப். சூப்பராக இது மாதிரி ரெடி ஆகிடும். ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது. பார்க்கவும் நம்மளுக்கு சாக்லேட் லாலிபாப் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஸ்டிக்கு எப்படி ரெடி பண்ணேன்னு கேட்டாங்க. இது பார்க்கும்போது சேம் ஸ்டிக் மாதிரியே இருக்குது பாருங்கள், அதனால் அவங்க கேட்டாங்க. பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். வழக்கமாக எல்லார் வீட்லேயும் சமோசா பஜ்ஜி வடை போர் அடித்து போயிருக்கோம். பசங்களுக்கு நோன்பு வைக்கிறவங்களுக்கு நோன்பாளிகளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக செய்து கொடுங்க. செம்மையாக அழகாக ரெடி ஆயிடுச்சு லாலிபாப். சில பேருக்கு சரியாக செட் ஆகாது, ஃபஸ்ட்டு செய்து பார்த்துட்டு அப்புறம் வீடியோ கொண்டு வருவாங்க. இந்த டிஷ் நான் ஃபஸ்ட் தடவை செய்கிறேன். ஸோ நல்லாவே வந்துருச்சு. நம்ம ஸ்ட்ரீட்டில் பழம் வண்டி வந்துச்சு. வெளியில் போய் இப்போ நோன்பு வச்சுட்டு வாங்க முடியாது. ஸோ அதனால் பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டேன் நோன்புக்காக. அசர் டைம் வந்துருச்சு. அம்மா ஃபஸ்ட் நோன்பு வச்சுருக்குறாங்க. அவங்களால எல்லா நோன்பையும் பிடிக்க முடியாது. குர்ஆன் ஓதிட்டுருக்காங்க. அசருடைய டைம் வந்துருச்சு. நான் அப்படியே வந்து அசர் தொழுதுட்டு கொஞ்சமாக குர்ஆனை ஓதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாள்லேருந்து குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரம்லானில் நம்மளுக்கு ஓதுறது தான் வேலை. முடிஞ்ச அளவு ஃபுல் குர்ஆனும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். போன வருஷம் ரம்லான் வந்து நான் சவுதியில் என்னுடைய ஹஸ்பண்டோட நான் வந்து நோன்பு பிடித்தேன். அந்த நினைவுகளை எனக்கு கொண்டு வந்துச்சு. சவுதியில் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்தான். போன வருஷம் 30 நாளுமே வந்து நான் வந்து ரியாத்தில் இருந்து பள்ளிவாசல் பக்கம் சிறப்பாக வந்து இரவு தொழுகைக்கெலாம் நான் போயிட்டு இருந்தேன். அதே போன்று இப்போ நாங்கள் மாறின புது வீட்லேயுமே பக்கத்தில் பள்ளிவாசல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது காதில் நம்ம தொழுகக்கூடிய சத்தம் பாங்கு சத்தத்தெல்லாம் நம்ம வந்து கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இது மாதிரி ஒரு சூழலை தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். அதே போல் எனக்கு வீடு கிடைச்சது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த ஸ்ட்ரீட் கூட எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இந்த ஸ்ட்ரீட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், ரமலானில் எனக்கு உம்ரா செய்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு அடுத்த வருஷம் ரமலானில் 1 மாதம் 30 நாள் வந்து மக்கால இருந்து உம்ரா செய்து நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு மனசில் நியத்து வச்சுருக்கேன். அல்லாஹ் வந்து அது கபுல் செய்யணும், ஆமீன் ஆக்கணும். நீங்களும் துவா செய்யுங்க என்னோடய ஃபேமிலிக்காக, எனக்காக. நானும் உங்களுக்காக இந்த ரமலான் துவா செய்கிறேன். எல்லா மக்களும் நலமுடன் ஆரோக்கியமாக வந்து இருக்கணும். நல்லபடியாக வந்து இந்த ரமலானில் நோன்பு வச்சு நன்மைகளை அடைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் நாள் ரமலான் நோன்பை நல்லபடியாக சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு வந்து திறந்தாச்சு. சவுதியில் இருக்கும்போது இந்த நோன்பு கஞ்சியை ரொம்பவே மிஸ் பண்ணேன். 1 இயர் கழித்து திரும்பவும் இந்த கஞ்சி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அல்லாஹ் வந்து அது வரைக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான். இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அல்லாஹ் தஆலா. புகழினத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த கஞ்சிக்கு இந்த லாலிபாப் ரொம்பவே வந்து காம்பினேஷனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, என்னுடைய ரமலான் நோன்பு விலாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.